ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு நம்பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடும் திருக்கு கருவாடும் 2 சேர்த்தாப்பில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கருவாடு வேணுமோ அதை நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ப்ளஸ் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. இந்த கருவாடுலேயே உப்பு தன்மை இருக்கும், அதனால் உப்பு நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நமக்கு சுவையான கருவாடு தயாராகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் வர என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.